ஹாப்பி பொங்கல், இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தூரத்தில் வந்தது அந்த வடிவு தெரியும். முட்டையை பாருங்க, முட்டையை சாதாரணமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு உடுப்பு எடுத்து போறாங்களா உங்களோட தைப்பொங்கல் வந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் அம்மம்மா இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா பழம போட வந்துட்டு எங்கெண்ட விட்டு பிராந்தில நிக்கிறோம். என்னம்மா நாங்க வீடியோக்கு போடுறாங்க முன்னாலே வந்துட்டு நாங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும், இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நான் சொல்லுங்க, நீங்கள் சரியா அம்மா சொல்லுங்க, சொல்லுங்க. இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி, கண்டிப்பா வந்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் வந்து கலைக்கிறாக்கான காரணம் வந்து உங்களுக்கு வந்துட்டு எங்க தைப்பொங்கல் வந்துட்டு மழையோட தான் வந்து தொடங்கி இருக்கிறோம். பொங்கல் மேலே கால மேலே வந்துட்டு பனி தூவின மாதிரி வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டு கண்டிப்பா. அப்ப வந்துட்டு பனி பெஞ்ச மாதிரி வந்துட்டு மழையுமே வந்துட்டு பெஞ்சு கொண்டிருக்கும். இப்ப வந்துட்டு மழை கூடிட்டு நம்ம அப்ப நாங்கள் வந்துட்டு அதான் நாங்கள் வந்து புது போடலாம் எடுத்து நாங்கள் சும்மா வழியில வந்து காயப்பம் பண்ணி பார்த்தா மழை வந்து ஒரு நடக்கத்தோட வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டிருக்கும். வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உடுப்படுத்த நாங்கள் எனக்கு வந்து ஒரு கருத்த ஷர்ட்டு என்ன கட்டுவாங்க வீட்டுல இதுல வடி வந்து இப்படி பார்த்தது நீங்க வாங்க ஒரு கலரை பாங்க இப்படி வடிவா கிடக்கு. நீங்க பச்சை சுவா புஞ்ச புரிஞ்சுதான் வடிவா இருக்கு வடிவா பாத்தீங்களே. சரி, அப்ப நாங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்து நார்மலா வந்து ஒரு உடுப்பு இல்லாம எடுத்துனால அம்மாவுக்குமே வந்துட்டு நல்ல வடிவான சட்டை எடுத்து கொடுத்தாங்க. அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்தேன், அம்மா வடிக்கு எடுத்து தந்தா. அதான் எடுத்து அந்த வண்டல் செலக்ட் பண்ணி தந்தா. உனக்கு நாங்க வரைகளுக்கு பண்ணி தம்பி உடுப்புமே வந்துட்டு ஒரு இந்த உடுப்பு இந்த டிஷர்ட் வந்துட்டு 50 ரூபா, காய்ச்சல் வந்துட்டு 100 ரூபா, அம்மா 150 ரெண்டு 25 ரூபா. அம்மம்மாண்ட வந்து துணியா தான் வந்து எடுத்த சரி எடுத்து அம்மா வந்துட்டு தச்சவா இப்படி வடிவாக கட்டுப்பாங்க. உண்மை வந்து போற லெவலில் நடக்குது. அம்மம்மாவை வந்துட்டு ஒரு 3 வருஷமா ஒரு எங்க சடலுக்கு சடத்துல வீட்டுல பாக்க தெரியும். 3 வருஷமா வந்துட்டு ஒரே உடுப்பத்தாம வந்துட்டு போட்டுருவாங்க. இல்ல அந்த சட்டை அப்போ வந்து நான் அம்மம்மா சொன்னேன் என்னன்னா அந்த உடுப்பு வந்து நம்ம போடணும். 3 வருஷமா ஆயிடுச்சு அது போடுறது காரணம். சும்மா வீட்டுல வந்து போடுங்க அம்மம்மா, மற்றபடி வீடியோல வந்து போட வேண்டாம். கனகாலம் ஆயிடுச்சு இல்ல அப்படி கண்ணை நான் தவிர்த்து கொண்டு அப்படி இல்லைன்னா கட்டியே தருவேன். சரியா உண்மைக்கு வந்துட்டு தம்பி உடுப்பு வந்து நல்லா கிடையாது. ஆமா, நீங்க என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க. அம்மா கொஞ்சம் வரவே இல்லை வேலையில. சரி, அம்மா கொஞ்சம் மாட்டீங்க ஒருக்கா கொஞ்சம் எனக்கு அம்மா இருக்கு. அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று போல் வந்துட்டு எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறோம் ஓரளவு வந்தாலும். நீங்களுமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வந்து கொள்கிறேன். இந்த முறை வந்துட்டு 4 பேருக்கு உடுப்படுக்கிற 4 பேருக்குமே வந்துட்டு உடுப்பெல்லாம் வந்துருக்கும். பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு எங்களை குடிக்கிறவங்க வந்துட்டு புது கேட்டுமே வந்து வைக்கல. சரி, அப்போ வந்து நாங்களுக்கு எனக்கு காய்ச்சி பண்ணிக்கிற காரணம் வந்து இந்த முறை வந்து நாங்கள் பொங்கல அதை தொடக்கம் சொல்லியிருப்பேன். அப்படியே வந்துட்டு எங்கே போயிட்டு சமைச்ச சாப்பாடு என்ன வருஷத்துக்காக வந்துட்டு நார்மலாக வந்து சமைச்சினாங்க. அதை தான் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். அதாவது எல்லாரும் மட்டும் என்ன எங்கள் ஃபேமிலி இருந்தாலும் வந்துட்டு 4 பேர் தானே நம்ம அதே நீங்கள் 4 பேர். அப்போ நாங்கள் 4 பேருக்குமே வந்துட்டு அம்மா ஒரு அளவா வந்து சமைச்சவா. அம்மா சமைச்ச சாப்பாடுமே நாங்கள் காட்டுறவங்க தைப்பொங்கல்னு சொன்னாலே அந்த வெடிகள் கொளுத்தி செய்யறது அந்த வளமே. அப்ப நாங்க வந்து சும்மா சிறுவாடு
இல்லையே மாமா என்ன சொல்லுங்க இப்ப வந்துட்டு வடி கொடுத்துறாங்க பையன் அப்புறம் கையை எதிர்த்து வந்துருக்கு அதெல்லாம் தொடர்ச்சி வீடியோ பாருங்க அதுக்கு சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ணணும்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்ப நாங்க வந்து சக்கரை வானத்தை சுத்தி போட்டு உள்ள போய் நாங்க சாப்பிடுவோம் என்ன சரி நாங்க வந்துட்டு இந்த சக்கரை வானம் கொடுத்த அப்புறமே இது மத்தாப்பு அம்மா அம்மா வந்து எங்க வீட்டுல சின்ன பிள்ளையான அம்மாவுக்குமே வந்து கொடுக்க போறோம். 1 2 3 4 5 6 கிடக்கு 4 பேருக்கு காணும் வேணும் 4 பேரும் சுத்தோணுமே ரெண்டையும் போய் தம்பி இப்படி காப்பி கொடுப்போம் 4 சேர்த்து கொடுப்போம் இப்படி வந்துட்டு இருக்கும் 4 பேரும் சரியே முதல் ஒரு ஆளையே ஓமனா 250 அங்காளபடி ஐயா எனக்கும் பயம் என்ன சுத்துங்க சுத்துறா அம்மாட்ட வந்து நூந்துட்டா சுத்து இங்க பாருங்க புட்டாம சுத்து சுத்து போடா எப்படிங்க நாளைக்கு சுத்தாம நான் வீட்டை போக மாட்டேன் படியா சுடுமா மக்கள் அம்மா வாட்ட கொடு கொடு அம்மா அம்மாட்ட கொடு அம்மாட்ட கொடு கொண்டா கூட அம்மாட்ட கொடு சுத்த நீ வாங்க சுத்து கேளுங்க கொண்ட வச்சது இந்த பொடி படம் சொல்லுவாங்க அங்க இப்பதான் போடலாம் அங்காள அப்படியா ஓட்டியா போச்சு எது பேர் ஓ இப்படி நான் சுடுமண கையில வச்சா சுடாது கம்பியா என்ன அது வந்து அதெல்லாம் அடையா வச்சிருங்க இந்த அம்மா சுத்துங்க அம்மா நம்ம சுத்துன பக்கத்து நம்ம சுத்துங்க பக்கத்து ஆசை ஆய் இப்படி சுத்துறது அது உலகிட்டு இல்லை நான் சுத்து பாத்தீங்க 2 அவங்களுக்கு என்ன காசு ஆக்குவாங்க இந்த இரும்புக்கு வச்சுக்கிறாங்களே என்னது இப்போ ஒரு தனிக்கண்டா கம்பி கம்பி தானே இது என்ன கம்பி இல்ல அம்மா சுத்தே இல்லை ஆசை வடிக்காது ஒரு நாள் சுத்துங்க வடிவா இருக்கும் சுத்து அம்மா சுத்து அம்மா சுத்து ஆய் 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 அம்மா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் 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 நம்ம அம்மா அம்மா படிங்க என்ன போட்டா அம்மா 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 படிங்க ஹாப்பி பொங்கல் சரி என்ன ஓகே இங்க பாருங்க நல்ல வழியா தந்து சுத்துல இஞ்சி உண்டு உண்டா விழுது சாப்பிடுங்க 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 சரி எரிஞ்சு விடு ஓகே இப்போ நாங்க வந்துட்டு என்ன மாதிரி சமைச்ச சாப்பாடை பார்ப்போமே இன்னைக்கு வந்துட்டு எங்க பொங்கல் சாப்பாடு எல்லாம் கிடக்கு உடுப்ப பாருங்க தூரத்தில் பார்த்தா அந்த வடிக்கு தெரியும் இங்கே வடிக்க பாருங்க கொஞ்சம் கிழிஞ்ச ஜீன்ஸ் இதான் மாடல் இப்போது வாங்க வாங்க இங்க எல்லாம் சமையல் நான் சமையல காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சாப்பாடை பார்ப்போமே என்ன சமைச்சது கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் பருப்பு மற்றது பைத்தங்காய் மற்ற சிக்கன் சிக்கன் அப்படியே பெரிய பெரிய துண்டா பாப்பம் இஞ்சி பாருங்க இந்த காய்ச்சுவை வித்தியாசமாக ஆட்டின் செய்ய கிடக்கு சரி அங்கால வந்துட்டு வெள்ளச்சோறு தம்பி எவ்வளோ பார்ப்போம்டா இதான் படி சரி இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி சொல்லி பார்த்துட்டு சாப்பிடுவோமே நம்ம கொடுங்க நம்ம மாவு பாப்பி இங்கே பார்க்க முட்டையெல்லாம் வந்து உருளுது இங்கே முட்டையெல்லாம் உருளுது எக்கடை முட்டை ஒன்று அதான் இன்னைக்கு அம்மா கொடுங்க வெள்ளச்சோறு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பொங்கல் இல்லாதபடியா வந்துட்டு எங்க வீட்டு வித்தியாசமா சமைச்சு சாப்பிடுறாங்க என்ன அம்மா முட்டை சாப்பிட மாட்டா விலை வச்சாச்சு தம்பிங்க சாப்பிடுவோம் வச்சாச்சு 3 தானே நீங்க சாப்பிட மாட்டீங்க 2 முட்டை விட
2 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வீட்டை வந்தா சாப்பாடு கொடுக்க மாட்டேன். கெக்கரிக்காய் வாங்கினாங்க தம்பி போன அம்மாக்கு கெக்கரிக்காய் எனக்கு 2 வேணும் பாத்தீங்களே டேஸ்ட் 2 என்னம்மா இதே எனக்கு 2 ஓகே பருப்பு கொடுங்க பருப்புக்கு வந்துட்டு பாருங்க வித்தியாசமா நம்மள குட்டி போட்டு வடி பார்க்கறது இன்னைக்கு பருப்பு கறியை பார்க்க எப்ப உங்களோட தங்கச்சி நீ உண்டாக்கி நாளை கண்டு எனக்கு கண சொல்லி காட்டு முட்டையை வந்து நடுவில் ஊற்றுவோம் இப்படி அப்படி இதான் பச்சை கறி ஒன்று சரி ஓகே என்னமா நாங்க வந்துட்டு கொண்டு போய் வச்சு அதில் சாப்பிட்டே நம்ம எனக்கு காட்டணும் வேணுமாம்மா நல்லபடி வந்து சாப்பிட கறியை போடுங்க பைத்தங்க கறி ஒன்று கூடாது ரச்சி கறி மண் போட்டுட்டு அம்மா வரக்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் ஆச்சு அம்மா அம்மா விட்டு விடுவோம் எங்களுக்கு சாப்பாடு உள்ள போவாது நீங்க சாப்பிட போவாது ஆமா கறி முட்டை வளர்ந்து கொஞ்சம் எனக்கு கரைச்சிக்கிறீங்க உங்களுக்கு சைட்டு சரி ஓகே என்ன நாங்கள் வந்துட்டு அங்கே வச்சு சாப்பிட காட்டுறோம் சாப்பாடுலாம் போட்டாச்சுண்ணே இங்க பாருங்க தம்பியும் கொண்டு வரலாம் சாப்பாடு முட்டை ஈரல் ரச்சி கத்தரிக்காய் பருப்பு இதுங்க அம்மா பாப்போம் சாப்பாடு அம்மா பார்த்துட்டோக்கா மணியா தான் கிடக்குண்டே சாப்பாடு இஞ்சி பாருங்க உங்களோட சாப்பாடா அப்ப எங்க விட்டா அன்றைக்கு கவத்துக்கும் சாப்பாடுன்றா என்ன கவதம் எங்க புது உடுப்பு போடையிலே கவதம் வந்துட்டு பொங்கலுக்கு போய் கேம்ப் போட போறான் என்ன அப்ப வீட்டான் சாப்பாடு என்ன இங்க பாருங்க போற லெவலோட சாப்பாடு இல்லாம அவன் பசி வந்து போல என்னண்டு திருப்பி கழி பார்ப்போம் இப்படிதான் சாப்பிடு என்ன சாப்பிடுறா முட்டையே ஒருக்கா சாப்பிடுறா பாப்போம் சரியா அம்மம்மா அம்மம்மா வட்டி வைப்பாரு கொண்டு இந்த உடுப்பு கொஞ்சம் மணி ஆகடா கேண்டா ஆகுதும் பாத்தீங்க நான் செலக்ட் பண்ண சரியில்லையா ஓகே நாங்கள் இந்த சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் என்னம்மா சாப்பிடுங்கோ உண்மைக்கு வந்துட்டு சாப்பாடு வேற லெவலோட கொஞ்ச முட்டையை பாருங்க முட்டையை தூள் இல்லோ நீ தம்பிக்கு பசி தாங்கிலாங்கிறாங்க வேண்டாம் தம்பி மணியா கிடக்கா இந்த ரத்தியே ஈட போட்டது ரங்கம்மா ஈரல் பிடிச்சிட்டு ஈரல் போட்டு அப்படியே சாப்பாடு ரெண்டு வேற லெவலோட இன்னைக்கு இந்த ஐயா பார்க்க மாட்டேன் ஐயா அம்மா செலக்ட் பண்ண பாத்தியா கோயில உண்மை கண்ண மேலே கொண்டு கொண்டு விட வேலையே அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு தள்ள முடியும்ன்ற ஒரு வடிவு தானே அந்த வடிவை நாங்கள் குறைக்க கூடாது தம்பியை பாருங்க இப்ப அங்கேயே வேண்டி வளர்த்த மேலே அவன் பள்ளி விட ஓடி விட்டான் வரக்கூடிய சாப்பிடுங்க நீ சாப்பிடல பையன் கூட சொல்லணும் அவங்க வந்துட்டு அங்கே சாப்பாடுலாம் இப்படின்னு சொல்லி மறக்க அக்கௌண்ட் பண்ணுங்க மட்டும் வந்துட்டு
இந்த உடுப்புகள் அதை மறக்காம சொல்லுங்க. மறக்காதுங்க ஆட்டோடு போனி வாங்கி எடுக்குங்க. அப்படியே இல்லை நீங்க கதையை கொடுத்துட்டீங்களே உங்க என்ன பண்ணி எல்லாரும் அம்மா தான் சொல்லுங்க. என்னதான் சொல்லு? அதானே தங்க அவன் தம்பியை தான் சொல்லுங்க. எனக்கு கேட்ட என்னக்கா என்ன போலாங்க இப்படி சொன்னாங்க. இங்க குருநூறு இருக்கு. அங்க ம் இந்த மலையில நாங்க பாக்குறோம். நான் ஒன்றுமே இருக்குது ஒண்ணு அஞ்சு மணி கம்மியா கூட சேர்க்க காட்டுறாங்க மதிய சேர்க்க எல்லாம் இப்போ தானே கூட்டின்னு காட்டுட்டேன் செக்கோல ஸ்கூலுக்கு நமக்கு சாப்பாடு போகல அவ்வளோ நம்ம நினைச்சு பார்க்கலையே உங்களுக்கு பொதுவாக மரக்கறி பிடிக்குங்க நான் மரக்கறிக்கு கேட்கறதுக்கு சரி வரா பச்சுக்கிறதா மேற்கொள்ளி தாங்க எல்லாம். ஆ ம். காரணம் இருக்குண்ணே தெரியும் பெருசா அளவாத்தம் சாப்பிடணும் முடியாது 3 மணி ஆயிடுச்சு. அதாவது இந்த கடையில விட ம் உடுப்பு நேற்று ஆ அங்கட வீட்டு கொஞ்சம் தூரமா இல்லை அந்த கோயில் நெல்லஞ்சம்மன் ஓ அதுல எல்லாருக்குமே தெரியும். அதுல உடனே போட்டு விட்டார் துணி எல்லாம் 300 ரூபா. அது நடுவே வராது என்ன. அதெல்லாம் மறக்கிறாங்க ம். அதுல உடுப்பு நல்ல 350 ரூபா கடையில எல்லாம் 600 ரூபா 550 ரூபா. துணி இப்போ இந்த பேமெண்ட் என்னோடயா இல்லை கூட நம்ம எந்த பக்கம் இல்லை. போட்டா சொன்னேன் நான் நிற்க மாட்டேன் மழையாண்டு மழை மழையில பனியத்தை போட்டு வீட்டை குழப்புங்க என்ன? பாமா இருக்கு நம்ம அடிக்கடி வந்துட்டு மூடி மூடி கொண்டிருக்கோம் பாமா நடுப்புறாங்களுக்கு அந்த மாதிரி இல்ல ஆகும். ம் இந்த கன்சல்ட் சாதாரணமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு உடுப்பு எடுத்து போடாதாக்கெல்லாம் இருக்காது. ஏன்னு சொன்னா அப்படி அம்மா 1000 ரூபா அவரு டிஷர்ட் சொல்லி சொன்னா 800 ரூபா. சும்மா லோக்கல் தான் போடலாம். மண்டே தினமும் போடலாம். பொடியில் அழாமல் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு உலகில் உள்ள சாப்பாடலாம் என்னன்னு சொல்றது நீங்க இனிமே வந்து நல்ல சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கணும் உங்களோட தைப்பொங்கல் வந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தருக்கும் புறா விடாமல் ம் நாங்கள் பார்த்துட்டு போகணும். பிறகுமே வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து மிஸ் பண்ணி தம்பி பொங்கல் வாழ்த்துக்கள் அம்மா சொல்லட்டுமா அம்மா தான் மடியை உனக்கு தருமா உங்களை வீட்டுக்கு சின்ன பிள்ளை அம்மா ஓ இந்த உழைப்பாளர்களும் சகிக்கிறாங்க கிடக்கு உண்மைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்டு என்ன பொங்கலுக்கு கண்டிப்போம். ஓ பாரதத்தினமே குழப்பங்கள் நம்ம சொல்லலாது அப்புறம் ஓகே நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் மூடி எடுக்க ஐயோ நாங்க வந்து வந்து பார்ப்போம் வந்து பீட்ரூட் கலர் அது கலர் அப்படி ஓகே அப்போ வந்துட்டு சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் நித்திர உணவு போல வந்து வந்து படுத்திருந்தேன்னா நமக்கு வந்துட்டு இன்றைய நாள் வந்துட்டு எங்களுக்கு பொங்கலும் இல்லை தானே வீட்டுக்காராங்க அப்போ அதான் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு இருந்து மத்தாப்போல் எல்லாம் கொளுத்தி எனக்கு அம்மாவுக்கு மழை வெளியில போயில அம்மாவுக்கு தடுமணி கண்டிப்பா வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு சுகர் வந்தாண்டா என்ன கண்டுபிடிக்கிறான்னு
அந்த நரம்புல தான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாருமே வந்து பார்க்க தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் வழியை தான் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கணும். சரி அம்மா அம்மா என் கருப்பு கலர்ல சொல்லி கொடுத்துருக்கா. அம்மாவுக்கு கருப்புன்னா அது விருப்பம். கருப்பு அப்படி இல்லை, வெள்ளை மனுஷிதானே கருப்பு சொல்றோம் அது எனக்கு ஒரு விருப்பம் பண்ண. அப்ப முன்னாடி அப்படி அந்த மேல உடனே உடனே அம்மாவுக்கு வந்து இந்த ரெடிமேட் எடுத்தா செட் ஆகாது சட்டை. அதனால நேற்று நான் துணி எடுத்து நேற்று இந்த வீட்டு வேலையில எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு நுழம்பு குத்த வெட்டி நான் சொன்னேன் உங்களுக்கு அம்மா அப்படியாச்சும் எங்களுக்கு கடன் மாதிரியாச்சும் புக் பண்ணி தருவான். நீங்க 2000 காசு சரி ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லயும் சரிதான் யூடியூப்லயும் சரிதான் வந்துட்டு விஷ் பண்ணிருக்கணும். தம்பி நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் இப்படி வந்துட்டு இப்ப இருந்தேன்னா நீங்க நாங்க பட்டிமன்றம் வைக்க போறீங்க போல. ஜட்டு ஆம்பளை இருந்தா சொல்லி கிடையாது 4 பெண்டுகள் கூடினா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி படிய குழப்புங்க. சரி நாங்க வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இல்ல எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் வந்து நன்றி. அப்படியே வந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சு நீங்களும் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. முடிப்பு வீடியோ நீங்க சொல்ல விரும்புறீங்க சந்தோஷமா சக்கரை பொங்கலை சாப்பிடுவோம். சுவர்கள் வருது கொஞ்சம் கவனம் பொங்கல் மிஸ் பண்ண விட்டுட்டு அதான் பெரிய கவலை வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓகே நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கிடைக்கும் இன்னும் கிடைக்கும். ஓகே இதோட நான் முடிச்சுக்கணும். சலங்கார பஸ் டைம் வரீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பேர் பண்ண சொன்னா நாங்க ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். இதோட நான் முடிச்சுக்கொள்வோம். பாய்.